கர்த்தருடைய வசனம் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. கர்த்தாவே, என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவி கொடும், என் கண்ணீருக்கு மௌனமாய் இராதேயும். என் பிதாக்கள் எல்லாரை போல நானும் உமக்கு முன்பதாக அந்நியனும் பரதேசியுமாய் இருக்கிறேன். கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கப்படும் பொழுது எப்படி ஜெபிக்க வேண்டும் என்றால், நம்மளை முழுவதுமாக தாழ்த்தி, நம்மளை எல்லாவற்றிலும் வெறுமையாகி, தகப்பனே நீர் ஒருவர் தான் ராஜா எனக்கு அற்புதம் செய்ய முடியும் என்று நம்மளை ஒப்பு கொடுக்கப்படும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். ஏனென்றால் வசனத்தில் உள்ள எல்லா ஒரு தேவ ஊழியர்கள், வசனத்துக்கு கீழ்ப்படிந்த எல்லா கர்த்தரால் ஆசீர்வதிக்கிற நபர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்து, தகப்பனே நான் கிடையாது, நான் ஒரு அந்நியனும் ஒரு பரதேசியுமானவன், நீங்க என்ன ஆசீர்வதிங்கன்னு கேட்டபடினா கர்த்தர் எல்லா பிதாக்களையும் ஆசீர்வதித்து உயர்த்தி வைத்திருக்கிறார். நாமும் இந்த நாட்களில் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கப்படும் பொழுது, கர்த்தாவே என்னுடைய காரியம் அல்ல, என்னுடைய சுய முயற்சி கிடையாது, நீங்க என்ன ஆசீர்வதிங்க என்று கேட்கப்படும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராகவும், நம்முடைய கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்கிறவராகவும், நம்முடைய கண்ணீருக்கு அவர் மௌனமா இராதவராகவும் இறங்கி வந்து நமக்கு அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். நான் நிச்சயம் விசுவாசிக்கிறேன். நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்தி, தகப்பனே என்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறேன் ஜெபித்து பாருங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதங்களை செய்து உங்களை உயர எழுப்ப பண்ணுகிறவராக இருக்கிறார். நீங்கள் நிச்சயம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். God bless you.